ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிஷ்னல் காஸ்ட் செக் அப்படின்ற ஒரு பர்ப் சூட்டோட எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது மூலயமா எப்படி நம்ம கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்புறம் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா. ஸோ நேரத்தை வீணடிக்காம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வேர்ப் சூட் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அடிஷ்னல் காஸ்ட் செக் அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஸ்ங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன் வல்னரபிலிட்டி. ஸோ காஸ்ங்கிறது ஒரு மெக்கானிசம். இப்போ ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு செக்யூராக நான் வந்து ஏதாவது இப்போ சிடிஎன் மூலயமா லைக் ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் ரிசோர்ஸை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா காஸ்ங்கிற ஒரு மெக்கானிசமை நான் யூஸ் பண்ணலாம். பட் அந்த காஸே வந்து மிஸ்கான்ஃபிகர்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்செக்யூர் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்போ google.com அப்படின்னு கூகுளில் வேற ஏதாவது ஒரு ஆரிஜின்லேருந்து எனக்கு ஒரு ஜேகோரியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நான் ரிசோர்ஸ் வந்து எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ கூகுளில் அந்த ஆரிஜின் பேராமீட்டர் வந்து சரியா வேலிடேட் ஆகலை அப்படின்னா லைக் எந்த ஒரு ஆர்பிட்ரரி ஆரிஜினுமே அது வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மேனுவலாக செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எக்ஸ்டென்ஷனே வந்து டிஃபால்ட்டாக நிறைய ஆர்பிட்ரரி ஆரிஜினை வந்து சப்ளை பண்ணும். ஸோ சப்ளை பண்ணிட்டு ரெஸ்பான்ஸில் வந்து செக் பண்ணும். அலோ அக்சஸ் அலோ ஆரிஜின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா, அந்த மாதிரி அலோ க்ரெடென்ஷியல்ஸ் வந்து ஆகுதா இல்லையான்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணும். ஸோ இது வந்து போத் நீங்கள் மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக் மோட்லேயுமே வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் நார்மலாக ஆக்டிவ் ஸ்கேன் கொடுத்தாலும் இது கண்டுபிடிக்கும். இல்லை மேனுவலாக நீங்கள் ஜஸ்ட் கிராவல் பண்ணுறீங்க இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்ளிகேஷனா, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு காமிச்சிரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது மாதிரி இன்ஸ்டால்லையும் போய் பாருங்க அது எனேபிளில் இருக்கான்னு. ஓகேவா? இது எனேபிளில் இருக்கு. இந்த மாதிரி மெயினாக இந்த காஸில் போயிட்டு இது ஆக்டிவ் காஸ்ன்னு கொடுங்க. சில நேரத்தில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, இதை நான் ஆக்டிவ் காஸ்ன்னு கொடுக்காம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்ளிகேஷன். என்னடா இது ஒர்க் ஆகல அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் போட்டிருந்தாங்க ஆக்டிவ் காஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஆக்டிவ் காஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ இதை இந்த வல்னரபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அதனால நான் போர்ட்ஸ்ஃபிகரில் இருக்க லேப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பேசிக் ஆரிஜின் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா, இந்த காஸ் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லேப். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து இன்செக்யூர் காஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதனால இது எல்லா ஆரிஜினையுமே வந்து ஏற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேபை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஏபிஐ கீ வந்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எது மூலியமானா எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது மூலியமா நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு. அதேமாரி நமக்கு ஒரு லோ ப்ரிவிலேஜ் யூசர் கிரெடென்ஷியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ லேப் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம் லைக் லைக் 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ்க்குள்ளார உங்களுக்கு லேப் ஆக்சஸ் வந்து அப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ லேப் யூஆர்எல் வந்து அக்சசபிளாக இருக்குது. ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா பர்ப் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் என்னால் ட்ராவல் பண்ணி பார்க்க முடியும். ஸ்கோப்பில் இந்த யூஆர்எல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் யூஆர்எல் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். தெரியுதுங்களா? ஓகேவா? இப்போ வந்து நான் லாகின் பண்ண போகிறேன். இவங்க கொடுத்த வீணர் பீட்டர் அப்படின்ற ஒரு யூசரில் லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எந்த பேராமீட்டரில் இல்லை எந்த பேஜில் வந்து காஸ் இருக்குது அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லலை. நம்ம தான் வந்து மேனுவலாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வேனர் பீட்டர்னு நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து லோ ப்ரிவிலேஜ் யூசருக்கான ஏபிஐக்கு நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஏபிஐக்கு வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன ட்ரை பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஐடி பேராமீட்டரில் இவருக்கு பதிலாக ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் தான் அடிக்கும், இல்லைனா லாக் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் பேக் பட்டனில் ஜஸ்ட் நீங்கள் இந்த இமெயிலை சும்மா அப்டேட் பண்ணி பாருங்கள். என்ன வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள் இமெயிலுக்கு. சும்மா டம்மியாக அந்த மாதிரி டெஸ்ட்னு கொடுக்குறேன், அப்டேட்டுன்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ இமெயில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அதுமாரி நீங்கள் சும்மா இந்த அப்ளிகேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ப் சூட்டில் இங்கே வந்திருக்கும்.
எந்த பர்ட்டிகுலர் பேஜ்ல வந்து காஸ் இருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் வந்து பாஸ் ஆயிருக்கா. ஒவ்வொரு இதுக்குமே வந்து வேற வேற ஆரிஜின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரிஜின் example.com இது வந்து எந்த பேஜ் அப்படின்னா, அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ்ல தான் நம்ம வந்து அம் இந்த இமெயில் அப்டேட் வந்து பண்ணோம். ஓகேங்களா? இது கிடையாது. இது வந்து மை அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்ங்கிறது இங்க வரும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து இதுல தான் காமிக்குது. அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ்ல தான் இருக்குன்னு காமிக்குது. ஸோ இத நம்ம ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் எடுத்து ரிப்பீட்டர்ல போடலாம். ரிப்பீட்டர்ல example.com இங்க பாஸ் ஆகுதா? அதுமாரி இங்க பாருங்க ரெஸ்பான்ஸ்லயும் அலோ அக்சஸ் கண்ட்ரோல் அலோ ஆரிஜின் example.com அதே மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் அலோ credentials ட்ரூ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை சும்மா மாத்தி பார்க்குறேன். ping.comனு கொடுப்போம், இல்லை evil.comனு கொடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த ஆரிஜின் கொடுத்தாலுமே இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா என்ன இஷ்யூஸ் இருக்கலாம்னா இந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல எந்த ஆர்பிட்ரரி ஆரிஜின்னாலும் அவங்களோட பப்ளிக் ரிசோர்ஸ் இல்ல பிரைவேட் ரிசோர்ஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த அலோ அக்சஸ் அலோ ஆரிஜின். அதே மாதிரி அலோ கிரெடென்ஷியல்ஸ் ட்ரூ அப்படின்னா இதுல வந்து கிரெடென்ஷியல்ஸுமே அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால அதையுமே ரிட்ரீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம கிரெடென்ஷியல்ஸ்னு சொல்றது இந்த லேபோடைய அப்ஜெக்டிவ் வந்து ஏபிஐ கீ வந்து ரிட்ரீவ் பண்றது தான். ஓகேவா? அதுதான் நம்ம பண்ண போறோம். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணி கிராஃப்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்ல நீங்க அப்லோட் பண்ணணும். எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்ல அப்லோட் பண்ணா நான் அதை காமிக்கிறேன் எப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட வந்து லைக் இதுதான் அந்த யூஆர்எல். ஓகேவா? நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி என்னோட பேலோடுக்கு போட்டுறேன். ஸோ அந்த பேலோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தனியாக நோட் பேட்ல காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த பேலோட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு XML HTTP ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வந்து யாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அவர் இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை வந்து அவர் கிளிக் பண்ணாரு, எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்லேருந்து அனுப்ப போகிறோம். அதை அவர் கிளிக் பண்ண அப்புறம் என்ன ஆகும்னா அவருடைய ஏபிஐக்கு வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து பண்ணும். ஸோ இது வந்து லிசனருங்கிறது அவர் கிளிக் பண்ண அடுத்த நொடி வந்து நமக்கு அவரோட ஏபிஐ கீ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் யூஆர்எல் பேராமீட்டர் வந்து நான் இந்த பர்டிகுலர் யூஆர்எல் அஃபெக்ட் ஆன யூஆர்எல் வந்து மாற்றிட்டேன். மற்றபடி நான் வேற எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இந்த மாதிரி பேலோடு வந்து உங்களுக்கு இன்டர்நெட்லேயே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பாடி பேராமீட்டரில் இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர்னு கொடுத்துருங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்ல ஸ்டோர் பண்றோம். வியூ பண்ணணும்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வியூ பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ வந்து நம்ம இத வந்து டெலிவர் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்ங்கிறது நீங்க ஒரு பப்ளிக் சர்வர் ரன் பண்ணா எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வரும் ஒர்க் ஆகும். ஸோ போர்ட்ஸ்வீகர் லேப்ஸ்ல முக்காவாசி அ சேலஞ்சஸ்ல எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர் இருக்கும். எதுக்கு அப்டின்னா, நம்ம தனியா ஒரு சர்வர ஹோஸ்ட் பண்ணாம, இவங்களோட அகாடமில இருக்கிற லேப சால்வ் பண்றதுக்கு இந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டெலிவர் எக்ஸ்ப்ளாய்ட் டூ விக்டிம்னு சொல்றோம். ஸோ விக்டிம்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இத நான் குடுத்துட்டேன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெலிவர்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம அக்சஸ் லாக வந்து செக் பண்ணணும். அக்சஸ் லாக செக் பண்ணா தான், அவரு இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட வந்து அவரு அ அந்த இந்த கிராஃப்டட் லிங்க்க வந்து அவர் கிளிக் பண்ணாரா இல்லையான்னு தெரியும். ஸோ அக்சஸ் லாக குடுக்குறேன். இதுல போய் பாருங்க. இதுல நமக்கு ஏதாவது கிடைச்சிருக்கான்னு. ஸோ இங்க ஒரு டைம் ஸ்டாப் ஓகே எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நம்ம அனுப்பிச்சுட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லாக் கீன்னு இருக்கா? யூசர் நேம், அட்மினிஸ்ட்ரேட்டர், அவரோட இமெயில், அப்புறம் இங்க ஏபிஐ கீன்னு இருக்கா? ஸோ இதுல ஏபிஐ கீ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது தான் ஏபிஐ கீ. ஸோ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஏபிஐ கீ வந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் லேப சால்வ் பண்ணணும்னா சப்மிட் சொல்யூஷன்ல அந்த ஏபிஐ கீய சப்மிட் பண்ணுங்க. ஓகேன்னு குடுங்க. உங்களுக்கு இந்த லேப் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் காஸ் வல்னரபிலிட்டிய கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிடெக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுவே வந்து ஒரு மேனுவலா நீங்க வேற ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ட்ரை பண்றீங்கன்னா, அதுக்கு தனியா ஒரு HTML இந்த மாரி XML HTTP ரெக்வெஸ்ட் வந்து நீங்க HTML பேலோடா கிரியேட் பண்ணி, உங்களோட ஓன் சர்வர்ல நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுவீங்க.
அந்த ஹோம் சர்வர்லேருந்து ஏதாவது ஒரு ஃபிஷிங் லிங்க் மாரி உங்களோட விக்டிமுக்கு அனுப்பிச்சீங்க. அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, ஒ உங்களுக்கு வந்து அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து கிடைக்கும். அதையுமே நீங்க அக்சஸ் லாக் இப்போ அப்பாச்சி டாம்கேட்ல இது பண்றீங்கன்னா, அதில அக்சஸ் லாக்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில போயிட்டு நீங்க அவங்க கிளிக் பண்ணத வந்து நீங்க ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காஸ் வல்னரபிலிட்டி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க் யூ கைஸ். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.